ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்தது. அவர் தெனாலிராமனை அழைத்து தோட்டத்தில் இருந்த ஒரு காய்ந்த மரக்கட்டையை காட்டினார். ராமகிருஷ்ணா, இந்த மரக்கட்டை நாளை காலைக்குள் பூக்க வேண்டும். அப்படி பூக்காவிட்டால் உனக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று கட்டளையிட்டார். மன்னரின் இந்த சாத்தியமில்லாத கோரிக்கையை கேட்டு அங்கிருந்த மற்ற அமைச்சர்கள் இன்றுடன் ராமன் காலி என்று தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். மறுநாள் காலை அதிசயம். அடுத்த நாள் காலை மன்னரும் அமைச்சர்களும் ஆவலுடன் தோட்டத்திற்கு வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த காய்ந்த மரக்கட்டை முழுவதும் அழகான சிவந்த மலர்கள் பூத்து குலுங்கின. மன்னர் வியப்புடன், ராமன், இது எப்படி சாத்தியம்? ஏதாவது மந்திரம் செய்தாயா அல்லது ரகசிய மருந்து ஏதும் ஊற்றினாயா என்று கேட்டார். தெனாலிராமன் அடக்கத்துடன் வணங்கி, மன்னா, இதில் மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. மன்னராகிய நீங்கள் கட்டளையிட்ட பிறகு இந்த மரக்கட்டைக்கு பூக்காமல் இருக்க தைரியம் ஏது? ஆனால் அதற்கு பூக்கத் தெரியாததால் என் மனைவியின் தையல் பெட்டி கொஞ்சம் உதவியது என்றான். அந்த சிரிப்பான உண்மை. மன்னர் அருகில் சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, தெனாலிராமன் இரவு முழுவதும் தூங்காமல் செடிகளில் இருந்த மலர்களை பறித்து அந்த மரக்கட்டையில் நூல் கொண்டு அழகாக கட்டி வைத்திருந்தான். மன்னர் பலமாக சிரித்துவிட்டு, ராமன், நான் உன்னை மலர்களை வளர்க்கச் சொன்னேன், நீயோ மலர்களை கட்டியிருக்கிறாய் என்றார். அதற்கு தெனாலிராமன் தன் குறும்புத்தனமான சிரிப்புடன் சொன்னான், மன்னா, இயற்கை விதிகளுக்கு புறம்பான ஒரு அதிசயத்தை மன்னர் கேட்கும்போது ஒரு அமைச்சன் அறிவுக்கு பொருந்தாத ஒரு விடையை தருவதுதானே முறை. இன்னும் இப்படிப்பட்ட சிரிப்பும் சிந்தனையும் கலந்த தெனாலிராமன் கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.